மன்னிப்பும் நீதிமான்களுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுவதும் குறித்து 5ஆம் பகுதியை இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதன்படி இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம் கூறுகிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று கூறுகிறது. இதில் முதல் வசனத்திலேயே சவுல் என்பவன் இன்னும் என்கிற வார்த்தை கூறுகிறது. இன்னும் என்றால் அவன் ஏற்கனவே கிறிஸ்தவர்களை கொலை செய்து துன்புறுத்தி பயமுறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி உபத்திரவப்படுத்தி இன்னும் இது போன்ற பல காரியங்களை செய்துள்ளார் என்றும், மீண்டும் அவர்களை துன்பப்படுத்த தமஸ்கு சென்று அவர்களை கட்டி இழுத்து வர பிரதான ஆசாரியரிடம் நிருபங்கள் வாங்கி தமஸ்குக்கு சென்றான் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவன் பிரயாணத்தில் சென்றபோது ஆண்டவரே நேரடியாக குறுக்கிட்டு அவன் கண்கள் இருளடையத்தக்கதாக பிரகாசம் அவனை சுற்றி வளைத்து வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவன் தரையிலே அதை காண முடியாதபடி விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான். பிறகு, ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவன் மனம் மாறி, இப்போது நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சவுல் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இப்போது கடவுளுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த சென்றவன் சவுல் இப்பொழுது ஒரு மனம் மாற்றத்தை காண்கின்றான். துன்பத்தை கண்டு ஆண்டவர் நேரில் இறங்கி வருகிறார். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் கூறுகிறது. அதன்படி தன்னுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுவதை கண்டு அமைதியாக இராதபடி அவர் உபத்திரவம் அதிகமாகின்ற பட்சத்தில் அவர்கள் கூக்குரலை கேட்டு ஆண்டவரே இறங்கி வந்து சவுலை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10 முதல் இருக்கின்ற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்கின்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்துரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்றும் கூறுகிறார். 12ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்துள்ளான். இங்கேயும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் உபத்திரவப்படுத்துவதும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்குமே இங்கு வருகிறார் என்று நான் அநேகரால் கேள்விப்பட்டுள்ளேனே. அனனியா ஆண்டவரிடம் கூறுகிறார். சவுலை சந்திக்க அனனியா பயந்த ஒரு மனிதனாய் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று தெளிவாக கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இங்கே ஆண்டவர் சவுலை சந்தித்தார் என்பது மட்டுமல்ல, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றும் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் காண்பிப்பேன் என்று கூறுகிறார். சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து பயமுறுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அக்கிரம செயல்களை
செய்து தேவனை துன்பப்படுத்தின காரியங்கள் செய்ததால் ஆண்டவர் அவரை சந்தித்து இரட்சித்து அவரை புறஜாதியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க செய்வது மட்டும் அல்லாமல் அவர் என்னென்ன செய்தாரோ, எத்தனை உபத்திரவங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தாரோ அதன்படி அதற்கான பாடுகள் அனுபவிக்கவும் செய்தார். ஆண்டவர் அவரை மன்னித்து அரவணைத்து அப்போஸ்தலராக வைத்து கொண்டு புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுத செய்தவர். பாடு அனுபவிக்காமல் செய்திருக்கலாமே, ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக பவுல் கூறுகிறார், 2 கொரிந்தியர் 11 இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் கூறியது போல என் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபடுவார் என்பதை காட்டுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ இங்கே பவுல் கூறுகிறார் அவளை எவ்வளவு பாடுபட்டுள்ளார். 2 கொரிந்தியர் 11 முதல் இருக்கிற வசனங்களை நீப்பீர்களானால், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று கூறுகிறார். அது மட்டும் அல்லாது யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 39 அடி என்று 5 முறை அவர் அடி வாங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல் எரியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனத்தினால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசனங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரருடைய மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருஷத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்திருக்கிறேன் என்று அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவ மக்களை கிறிஸ்துவை பின்பற்றி உபத்திரவப்படுத்தினாரோ அதை காட்டிலும் அதிகமான உபத்திரவத்தை அவர் சுகமான சுமையாக அவர் அனுபவித்தார். நீதிமானாகி அவருக்கு அவர் செய்ததற்கு பூமியிலே சரிக்கட்டப்பட்டு விட்டதாகவும் நான் கருதுகிறேன். எனவே பவுலுக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எம்மாத்திரம்? வேதம் சொல்கிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் நாம் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், இறுதியில் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. தீமையை விட்டு விலக வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கெடுதல் செய்வதை தவிர்த்து விட்டு நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுக்கும் கெடுதலுக்கும் அதற்கான விலையை நாம் கொடுத்தே தீர வேண்டும். மன்னிப்பும் உண்டு, அதே சமயத்தில் நாம் தண்டனையும் பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் அது ஒரு சுகமான சுமையாகவே இருக்கும். மீண்டும் நான் அநேக உதாரணங்களோடு இதே பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நாம் பேசிய வார்த்தைகளில் தேவன் உங்களோடு இருந்து கிரியை செய்வாராக. இது பயமுறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீமையை விட்டு விலக வேண்டும், இனி பாவம் செய்யாதபடி இருக்க கர்த்தர் தாமே நம் இருதயங்களில் பேசுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.